வழமை போல் ஐபோன் வணக்கம் and assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Especially warmly welcome to our Mr. Science Zone channel. நான் ரஹ்மத் பேசுகிறேன். இன்றைக்கு எபிசோடில் புள்ளைகள் நாங்கள் இந்த வருடம் 2024-25 ஓலெவல் விஞ்ஞான பத்திரம் விஞ்ஞான பேப்பர் சம்மந்தமான கெஸிங் தியரிஸை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். ஸோ லேட்டாக காம பிள்ளைகள் எனக்கு கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ வார்ம்லி வெல்கம். ஓகே பிள்ளைகள், அப்போ நான் என்ன செய்வோம், கண்டென்ட்டுக்கு போவோம். பிள்ளைகள் கெஸிங் தியரிஸை பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு மெசேஜ் ஒன்று என்னன்னா, தரம் 9, 10, 11 இந்த வகுப்புகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கான இலவச கருத்தரங்கொண்டு இன்ட்ரடக்ஷன் செமினார் சயின்ஸ் சப்ஜெக்ட் விஞ்ஞான பாடம் சம்பந்தமான இலவச கருத்தரங்கொண்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் ஏற்பாடு செய்யுள்ளோம். இது ஆன்லைனில் நடக்கும். ஆகவே உங்களது தம்பி தங்கைகளுக்கு என்ன செய்யலாம், இந்த மெசேஜை ஷேர் பண்ண முடியும். பங்கு பற்ற விரும்புபவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் கட்டாயம் இந்த நம்பரை பின் பண்ணிப்பேன், வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணிப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பெயரையும் வகுப்பையும் என்ன மீடியம் என்ன மொழி மூலம்னு சொல்லியும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா நான் என்ன செய்வேன், குரூப்பில் ஆட் பண்ணி விடுவேன். அதுக்கு பிறகு மேலதிக விவரங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன், வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ரைட் புள்ளைகள், அப்போ நாங்கள் டக்குன்னு என்ன செய்வோம், கெஸிங் தியரிஸுக்கு போகும் புள்ளைகள். எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓரல் பேப்பரை பொறுத்த வரையில் 3 பகுதியில் கொண்டு இருக்கும். முதலாவது MCQ, அடுத்த என்னது அமைப்பு கற்ற வினா, அதுக்கப்புறம் கற்ற வினா. ஸோ நாங்கள் ஏன்னா அமைப்பு கற்ற வினா எடுக்கும். முதலாவதாக அமைப்பு கற்ற வினாவில் 4 கேள்விகள் தரப்படும். அதில் முதலாவது கேள்வி எப்போதுமே உயிரியலில் தான் வரும். ஆகவே 1வது கேள்வியில் பாட்டு நல்லாவே தெரியும், உயிர்கோளம். எப்படி உயிர்கோளம் பாடத்தில் தான் வரும். ஆகவே பார்ட் உயிர்கோளம். இந்த உயிர்கோளத்தை பொறுத்த வரையில் வளமையாக 3 பகுதிகளாக கேள்விகள் தரப்படும். அதில் முதலாவது கார்பன் வட்டம் அல்ல நைட்ரசன் வட்டம், ஏதாவது வட்டம் ஒன்று வரையிலும். அப்படி இல்லைன்னா ஒரு வரைவு வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு படம் பார்த்து ஒரு கதை சொல்கிற மாதிரி படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று வரையிலும். ரைட், எனிவே எப்படி இந்த கார்பன் வட்டம் அல்ல நைட்ரசன் வட்டம் இப்படிதான் ஒரு கேள்வி வர முடியுமாயின் 2020 ஓலெவல் சயின்ஸ் பேப்பரில் 2020 முதலாம் ஸ்ட்ரக்சர் முதலாம் அமைப்பு கற்ற வினா எடுத்து பாருங்க விளங்கும். வரைவு சம்பந்தமான கேள்விகள் வரையிலும். அப்படி வரக்கூடிய கேள்விக்கு 2017ஆம் ஆண்டு காணப்படும் ஓலெவல் சயின்ஸ் பேப்பரில் இருக்கிற முதலாவது அமைப்பு கற்ற வினாவை செய்யுங்க. படம் சம்பந்தமாக வந்துச்சுன்னா 2018ஆம் ஆண்டு வரக்கூடிய அமைப்பு கற்றையில் வந்தீங்கிற முதலாவது அமைப்பு கற்ற வினாவை செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பி பாடை பொறுத்த வரையில் முதலாவது கேள்வியில் பி பாடை பொறுத்த வரையில் பிள்ளைகள் ஏண்ட கெஸிங் படி பிள்ளைகள் அங்கிகளின் பாகுபாடு தரம் 10 பகுதி 2ஆம் பகுதி புக்கில் இருக்கிற முதலாவது பாடம் பாட்டோட இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் அங்கிகளின் பாகுபாட்டில் இந்த கேள்விகள் வரலாம். இதுதான் இந்த பயணம் கெஸிங். ரைட், போல டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த பாட்டுக்கு போவோம். 2வது எப்படி அமைப்பு கற்ற வினால 2வது வந்து பொதுவாக அதுவும் உயிரியலில் தான் எடுப்பான் பிள்ளைகள். உயிரியலில் தரம் 10ல முதலாவது பாடத்துலேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் கேள்வி, ஒரு பரிசோதனை கேள்வி வர முடியும். ஆகவே இதில் என்னன்னா எப்படி மாப்பொருள் பரிசோதனை இல்லாட்டி இழுப்பீடு பரிசோதனை இல்லாட்டி என்ன பிள்ளைகள் இந்த விட்டமின்கள் சம்பந்தமான ஒரு பரிசோதனை வர முடியும். பி பார்ட்லே எப்படி ரசாயனங்கள் கலந்த ஒரு கேள்வி வரலாம், ஆக்சிஜன் தயாரிப்பு அல்லது CO2 கார்பனீர் ஆக்சைடு சம்பந்தமான கேள்விகள் வர முடியும். இதுதான் இந்த அமைப்பு கற்ற வினால 2வது கேள்வி. அமைப்பு கற்ற வினால 3வது கேள்வியை பொறுத்தவரையில் புலகள் ரசாயனவியல் கேள்வியை தான் வரும். என்னையை பொறுத்தவரையில் புலகள் இந்த பயணம் ஆவர்த்தன அட்டவணையை பயன்படுத்தி கேள்விகள் வரலாம். ஸ்பெஷலி விசேடமாக புலகள் இந்த ஆவர்த்தன அட்டவணையில் அணுவெண் திணிவெண் அடுத்த என்ன புலகள் கட்டாயம் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் லூயிஸின் கட்டமைப்பு அடுத்த எப்படி புலகள் அயனாக்க சக்தி எலக்ட்ரான் சக்தி இது சம்பந்தப்படுத்தி கட்டாயம் ஒரு கேள்வி வரையிலும். இது எல்லா கேள்விகளையும் புலகள் ஆவர்த்தன அட்டவணையில் ஸ்பெஷலி ஹைட்ரோ கார்பன்களை பயன்படுத்தி ஒரு கேள்வியை அமைப்பு கற்றவினால 3வது கேள்வியாக தர முடியும். இதுதான் எனக்கு சிம்பிள். ரைட், அடுத்தது வந்து 4வது அமைப்பு கற்றவினால 4வது கேள்வி போகும் புலகள். 4வது கேள்வி வந்து எப்படியுமே பௌதீகவியல்ல தான் ஒரு கேள்வி போடுவான். என்னைய பொறுத்தவரையில் பிள்ளைகள் 2 கெஸிங் இருக்கு. 4வது கேள்வி 2 கெஸிங் இருக்கு. எப்படின்னா
ஏ பார்ட் பி பார்ட் எல்லாத்தையும் சேர்த்து புலகள் மின்னோட்டம் பாடத்துல இருந்து வரக்கூடிய மாதிரி இருக்கலாம். 4வது அமைப்பு கட்டுரைனா எப்படி வரையிலும்னா மின்னோட்டம் சம்பந்தமாக கேள்வி வரலாம். மின்னோட்டம் சம்பந்தமாக கேள்வி வந்துச்சுன்னா கட்டாயம் ஓமின் விதியை கேட்கலாம். ஓமின் விதியை கேட்பான். அதோட அம்பியர் மானி, மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும் கருவி அம்பியர் மானி, அது வோல்ட் மானி, இதை எவ்வாறு இணைப்பது, இது சம்பந்தமான கேள்விகள் வரையிலும். அதோட சுற்றொண்டு தண்டு அல்ல மின்னோட்டத்தை ஓமின் விதியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க, இப்படியான ஒரு கேள்வி உண்டு. 4வது அமைப்பு கட்டுரையினால வர அமைப்பு கட்டுரையினால இந்த அம்பியர் மானி சம்பந்தமான கேள்விகள் வரலாம். புலகள் மின்னோட்டம் இந்த 4வது அமைப்பு கட்டுரையினால மின்னோட்டம் கேள்வி வராட்டி புலகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புலகளை எப்படி தருவான்டா நியூட்டன் இயக்க விதியை பயன்படுத்தி ஒரு கேள்வியும் தருவான். எப்படின்னா நேரடியாகவே நியூட்டன் 1வது இயக்க விதி 2வது 3வது இதுக்குள்ள ஏதாவது ஒரு இயக்க விதியை தந்துட்டு அப்படியே புலகள் திணிவு நிறை உந்தத்துக்கு வந்து புலகள் அப்படியே வேக நேர வரைவு அல்லது இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இப்படியான தியரிஸ்குள்ள இப்படியான தேற்றங்களுக்குள்ள கட்டாயம் ஒரு கேள்வி வரலாம். ரைட். மின்னோட்டம் வந்துச்சுன்னாப்புல நியூட்டன் இயக்க விதி வந்து கட்டுரைவினால கேட்கப்படும். அப்படி இல்லை நியூட்டன் இயக்க விதிகள் இந்த அமைப்பு கட்டுரைவினால தந்தாப்புகள் இந்த மின்னோட்டம் கேள்வி வந்து கட்டுரைவினால 7வது கேள்வியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புலன் இது எல்லாமே என்ன கெஸிங் பண்ணித்தாங்க. ரைட். ஓகே புலகள், அப்போ எவ்வளோ அமைப்பு கட்டுரைவினா அடுத்து நாங்கள் கட்டுரைவினாக போகும். புலகள் கட்டுரைவினாக பொறுத்த வரையில் 5வது கட்டுரைவினா கட்டாயமாக ஒரு உயிரியல் கேள்வியாக தான் இருக்கும். புலன் அதுலேயும் இந்த பயணம் புலன் கழிவகற்றல் தொகுதி வந்து பெரிய ஒரு கெஸிங்காக இருக்கு புலகள். ஸோ கட்டாயம் கழிவகற்றல் தொகுதியை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே நெஃப்ரான் இருக்கு தானே புலகள், இதில் கட்டமைப்பை கட்டாயம் பார்த்துக்கோங்க புலகள். அப்படி இல்லைன்னா மூளை வரலாம். மூளை இல்லாட்டி புலகள் நரம்பு சம்பந்தமாக வரையிலும் நரம்புட அடிப்படை கட்டமைப்பு அலகு தொழிற்பாடு அலகு இந்த நியூரோன் நரம்பு களத்தில் படத்தை தந்து இதில் ஏதாவது கேள்விகள் தரலாம். ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் புலகள். ரைட். 6வது பொறுத்த வரையில் புலகள் ஒரு கட்டாயம் ஒரு பரிசோதனை கேள்வியாக தான் இருக்கிற புலல், கெமிஸ்ட்ரி கேள்வியாக வரையிலும் புலல். அதுலேயும் நியம கரைசல் தயாரிக்கிற முறை, அதோட இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து சோடியம் குளோரைடு சம்பந்தம் குளோரைடு கால்சியம் கார்பனேட், மேலும் இந்த கைத்தொழில் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சேர்வைகளில் ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். ரைட். அடுத்த 7வது கேள்வியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே பேசிட்டேன் புலகள். இது அமைப்பு கட்டுரையினால மின்னோட்டம் வந்துச்சுன்னா புலகள் எங்களோட கட்டுரையினால புலகள் எப்படி நியூட்டன் இயக்க விதிகளில் ஒரு கேள்வி வரலாம். அங்கே நியூட்டன் இயக்க விதிகளில் வந்துச்சுன்னா இங்கே மின்னியலில் ஒரு கேள்வி, மின்னோட்டத்தில் ஒரு கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்ற புலகள் வெப்பத்தில் காணப்படுற Q = mc∞ இதில் ஒரு கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்ற புலல் வில்லைகள் வரலாம். அப்படியும் இல்லாட்டி சீராக்கல், அரையாலை சீராக்கம் முறாலை சீராக்கம் சுற்ற தண்டு ஒரு கேள்வி வந்து தரலாம். ரைட். 8வது கேள்வியை பொறுத்த வரையில் புலகள் எப்போவுமே உயிரியல் கேள்வி தான் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆகவே இதுக்கு எங்களோட கிரேட் 10 பார்ட் 2ல கடைசி பாடம் என்னது பரம்பரை அலகு நிறமூர்த்தங்கள் சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி வரலாம். 9வது கேள்வியை பொறுத்தவரையில் 9வது கட்டுரையினால் பொறுத்தவரையில் புலகள் கலவைகள்லேருந்து ஒரு கேள்வி வரலாம். கலவைகளில் புலகள் எப்படி மூல் காண்ற விஷயத்தில் மூல்கள் எண்ணிக்கை காண்ற விஷயத்துலையும் மறுவா செறிவு சம்பந்தப்படுத்தி N7CV இது சம்பந்தமான கேள்விகளையும் வரலாம். இதோட மின்பாகுப்பு அல்லது மின் ரசாயன கலன் சம்பந்தமான ஒரு கேள்வியும் வரலாம் புலகள். அப்புறம் இதுதான் இந்த கட்டுரை வினாக்களுக்கான கெஸிங் தியரிஸ். அதோட நீங்கள் புலகள் MCQவை பார்த்தேன்டா MCQவில் புலகள் இந்த தடைகள் சம்பந்தப்பற்றி ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது இந்த காவிக்கனி மென்னிக்கனி சம்பந்தமாக ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது நிலைமாற்றிகள் சம்பந்தமாக நிலைமாற்றிகள் ஒரு கேள்வி வரலாம் புலகள். இந்த நிலைமாற்றிகள் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா புலல் எல்லாத்துக்குமே தெரியும். புக்கில் 3 சமன்பாடு இருக்கு. ஆனால் இந்த 3ஐயும் சேர்த்து 9 படித்த புலல்லாம் கொடுக்குற ஒரே ஒரு சமன்பாடு தான் என்னது VP/VS = NP/NS = IS/IP. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாடை பயன்படுத்தி ஒரு கேள்வி வரும் புலல். அடுத்த ரசாயனவியலில் பிணைப்பு வகைகள் ஒரு கேள்வி வரையிலும் மறுவா இந்த அயனாக்க சக்தியில் ஒரு கேள்வி வரையிலும் மேலும் புலகள் கணியங்கள் எண்ணெய் கணியம் காவி கணியம் இதில் ஒரு கேள்வி வரையிலும் புலகள். மேலும் புலகள் மிச்சம் லேசான கேள்விகள் MCQவில் போடுவான் புலல். ஆகவே இந்த தாவரக்களம் விலங்கு களம் இதில் ஒரு கேள்வி வரலாம் புலகள். அதை கட்டாயம் இந்த அவகாதரோ மாறிலி இதை பயன்படுத்தி ஒரு மூல் கேள்வி செய்கிறதுக்கு கட்டாயம் ஒரு MCQவில் ஒரு கேள்வியை போடுவான். அதோட புலல் கூற்று கேள்விகளில் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி வந்து இந்த இரும்பு துருப்பிடித்தல் இது சம்பந்தமான கேள்விகளும் போடலாம் புலகள். இதயம் சம்பந்தமான கேள்விகளையும் இந்த MCQவில் போடலாம்.
ஆகவே எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியாச்சு, அமைப்பற்ற பற்றி பேசியாச்சு, பிள்ளைகள் கற்ற வினா சம்மந்தமாகவும் பேசியாச்சு, கடைசியாக எம்சிக்யூ பேப்பர் சம்மந்தமான கேள்விகளும் பேசியாச்சு. எனவே போல் இது எல்லாமே நான் ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி எடுத்த கெஸிங்ஸ் பிள்ளைகள். ஸோ பெஸ்டான ஆப்ஷன் என்னென்ன பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் எல்லாம் படிச்சுப்பீங்க நம்புகிறேன். அதோட எக்ஸாம் போகும்போது நான் சொன்ன விஷயங்களையும் கொஞ்சம் மீட்டி கொண்டு போவோம் பிள்ளைகள். அதோட கடைசி வருஷம் வந்த ஓரல் பேப்பரையும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டே போவோம் பிள்ளைகள். கட்டாயம் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க பிள்ளைகள். ஆகவே எல்லாத்துக்குமே விஷ் ஆல் த பெஸ்ட். அதோட பிள்ளைகள் அந்த ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் செமினார் கிளாஸையும் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்பி தங்கச்சிமா ஷேர் பண்ணிட்டுருங்க. Okay guys, then have a nice day. God bless you. Wish you all the best. I am Rahman.